டேஸ்டியான கோபி 65 இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. மசாலா உதிராம நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியா இருக்கும். சுடு தண்ணியில 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்து கட் பண்ணி வச்சிருக்கிற 350 400 கிராம் அளவுக்கு காலிஃபிளவர் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு பச்சை தண்ணியில நல்லா வாஷ் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசால் தூள் இல்லைனா மட்டன் மசால் தூள் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. மசாலாலாம் சேர்த்து பரட்டி ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் விட்டதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸு, 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பரட்டி எடுத்துக்கோங்க. காலிஃப்ளவர் சில்லியை உடனேவும் பொரிச்சுக்கலாம், இல்லை 10 நிமிஷம் கழிச்சும் பொரிச்சுக்கலாம். நல்ல சூடான ஆயிலில் தனித்தனியாக ஒவ்வொரு காலிஃப்ளவராக எடுத்து போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். ஆயிலோட சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா வெளியே எடுத்துட்டு சுட சுட சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும்.